உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் டீ சாப்பிட்டு ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சோழன் வந்துட்டு நிலா கிட்ட ஏங்க ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என் கூட ஒரு இடத்துக்கு நீங்கள் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் என் கூட வாங்கலை, நான் தனியாக போனால் சரியாக வராது, நீங்களும் என் கூட இந்த இடத்துல நிற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி எங்கெங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வாங்கலை கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு பல்லவன் இருந்துட்டு, என்னென்ன தனியாக சுற்றி பார்க்க போகிறீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அட ஏண்டா பல்லவா, சுற்றி பார்க்கறக்கு அப்படியே உங்கள் அண்ணி என் கூட வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு, ரொம்ப தான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ போயிட்டே இருக்கும்போது பார்த்தா நிலா கேட்டுகிட்டே வராங்க, எங்கெங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, வாங்க போனால் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஸ்டாப் பண்ணும்போது பார்த்தா நிலாவுக்கே புரிஞ்சிருது எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ சோழன் அந்த இடத்துல செஞ்ச விஷயம் வந்துட்டு நிலாவுக்கு ரொம்பவும் சோழன் மேலே ஒரு நல்ல மதிப்பும், சரி இவர் திருந்த ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒப்பீனியன் வரப்போகுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா பாண்டியனோட கடை திறப்பு விழா, அதுக்கு வந்துட்டு பார்க்கும்போது நல்ல நல்லா இருக்குது, இன்றைக்கே ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு நிறைய அந்த கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணுறாங்க. கலர் பெயிண்ட் பண்ணுறது, அப்புறம் கடை இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சாமி ஃபோட்டோ, இந்த வேலையெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. அந்த இடத்துல நடேசன் அப்பாவை பெருமைப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிற மாதிரி அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றின சுவாரஸ்யமான ஐயனார் துணை ப்ரோமோ அடுத்த வாரம் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ ப்ரொடிக்ஷனாக பார்க்கலாம். ஆக்சுவலி சோழன் வந்துட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தா நேராக காயத்ரியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதை பார்த்த உடனே நிலா வந்துட்டு, என்னங்க காயத்ரி வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இந்த விஷயம் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இல்லை, உங்களை ஏதோ நான் வந்து கோவப்படுத்தணும், நீங்கள் என் மேலே பொசசிவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், ஆனால் இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத நீங்கள் போய் பேசிட்டு வரலன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியல, அதனால் நீங்களும் என் கூட நான் அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது வந்து நின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மன்னிப்பு கேட்க போகிறீங்களா ஏங்க அப்படின்றாங்க. இல்லைங்க எனக்கு மனசு நெருடலாகவே இருக்கு, வாங்கலேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகும்போதுமே பார்த்தா டோர் ஓப்பன் பண்ண உடனே காயத்ரிக்கு பார்த்த உடனே ஷாக் ஆகுது. நிலாவும் சோழனும் வந்திருக்காங்கன்னொடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உள்ளே வரலாம்ல அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. வாங்க அப்படின்னு சொன்னோடனே உள்ளே போயிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு சோழன் எழுந்து நின்று, நான் பண்ண எல்லாமே தப்பு தான், எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் உங்ககிட்ட நான் அப்படி பண்ணேன்னா உங்களை லவ் பண்ணணும், உங்களை ஏமாற்றணும், அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலை, என் ஒய்ஃப் வந்துட்டு என்கிட்ட பேசாமல் இருக்காங்களே, சரி இந்த மாதிரி பண்ணால் ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்கு என் மேலே பொசசிவ் வருமோன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிரு காயத்ரி, நான் பண்ணது பெரிய தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல நிலாவுக்கு பார்க்கும்போது ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. ஓகே தன்னோட தப்பை உணர்றாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் பேசிட்டு வராங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே கேட்குறாங்க, எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும்போது, அண்ணா இன்னைக்கு பெரிய சம்பவம்லாம் நடந்துருச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. அப்படி என்னப்பா நடந்துச்சு, எங்கே கூப்பிட்டு போனா அப்படின்னோடனே, நாங்கள் எங்கே போனோன்னு தெரிஞ்சால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னோடனே பல்லவன், எங்கே நீ போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நேராக காயத்ரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னோடனே, காயத்ரி வீட்டுக்கா, ஐயோ ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இல்லை ஒன்றும் இல்லை, அங்கே போயிட்டு அவருக்கே மனசு ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல இருக்குது, அதனால் காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறாங்க. மன்னிப்பு கேட்டியா, ஆனால் என்னென்ன நீ இப்படிலாம் மாறிட்டே இருந்தீங்கன்னா நீ தான் சொல்லனா என்னன்னு எங்களுக்கே சந்தேகம் வந்துடும் போல இருக்கே அப்படின்னு பல்லவன் சொல்லும்போது, நீ வேற சும்மா இரு பல்லவா, இப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காருன்னு எனக்கே சந்தோஷமாக இருக்குது, நீ வேற அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கொஞ்சம் சோழனுக்கு பெருமையாக இருக்குது, பரவாயில்ல நம்ம பொண்டாட்டி நம்மளை பற்றி பெருமையாக நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒன்று பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்க்கும்போது நடேசன் வந்துட்டு உள்ளார வராரு. அப்போ அங்கிள் வாங்க நீங்களும் உட்காருங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் தட்டில் போட்டு கொடுத்துரு, நான் வெளியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், நான் இங்கே உட்காரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்க அங்கிள் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாப்பாடெல்லாம் போட்டு கொண்டு போய் வெளியில் கொடுக்குறாங்க. அப்போ அவர் சாப்பிட உட்காரும்போது, அங்கிள் நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. நாளைக்கு என்ன நாள், வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறாரு. அங்கிள் வெள்ளிக்கிழமைன்னு எங்களுக்கு தெரியாதா, நாளைக்கு பாண்டியனோட கடை திறக்க போகிறோம் தெரியும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அதான் அன்றைக்கி பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி அங்கிள், அன்றைக்கி நீங்கள் பணம் கொடுக்க வர சொன்ன அன்றைக்கே நான் வர சொன்னேன் உங்களை, நீங்கள் வரமாட்டேன்ட்டீங்க, இது நாளைக்காவது வந்துருங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. நான் வந்து அங்கே என்னம்மா பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் தெரியாது, வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீங்கள் தானே, நீங்கள் வராமல் எப்படி, நாளைக்கு நீங்கள் காலையில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே அது சரி என் பேரே அவன் கடைக்கு வைக்க போகிறான், நான் வந்து நிற்கிறதுக்கு அப்படிங்கிறாரு. அங்கிள் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே, சரி சரி வரேன், வரலன்னா உடவா போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஸோ மறுநாள் காலையில் எல்லாருமே கிளம்பி ரெடியாகி வெளியே வரும்போதும் பார்த்தா அங்கேயே அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது போய் நிலா சொல்கிறாங்க, என்ன அங்கிள் எல்லாருமே கிளம்பி ரெடி ஆகிட்டோம், இன்னும் நீங்கள் கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. அம்மா அதான் சொல்லிட்டீல்ல நான் வரேன் போ அப்படிங்கிறாங்க. என்னமோ பண்ணுங்க, ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு வரலன்னா பாருங்களேன் அப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா அநியாயம் பண்ணுற, நான் வரேன் நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு எல்லாருமே
உடனே கிளம்பி அங்கே போயிடுறாங்க. அங்கே போனால் எல்லா வேலையும் தடபடலாம் நடந்திருக்குங்கிறத பார்க்கும்போது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. பாண்டி, இன்னையிலேருந்து நீ ஓனர் ஆகிட்டடா, சூப்பராக எல்லாத்தையும் நடத்தணும், எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கணும், வாழ்த்துக்கள் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பாண்டியனை பொறுத்த வரைக்கும் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கார் ரோடையே. நிலா அதையும் கவனிக்கிறாங்க. என்ன பாண்டி, யாரை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க என்ன இன்னும் அவரை காணோம் அப்படிங்கிறாங்க. யாரை கேட்குறீங்க அப்படின்னோடனே, ஏங்க யாரை கேட்குறேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கும்போது, ஏன் அப்பான்னு வாய் நிறைய சொன்னால் என்னம்மா குறைஞ்சிருவீங்களா அப்படிங்கிறாங்க. சரி, அதான் உங்களுக்கே புரியுதுல்ல, அவரை தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லியிருக்கோம்ல வருவார் அப்படிங்கிறாங்க. சரி சரி வந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் எட்டி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு. பல்லவனுக்கா ரொம்ப ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. என்னென்ன போர்டை மூடியே வச்சிருக்க, என்னதான் கடைக்கு பேர் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இருடா கொஞ்ச நேரத்தில் தெரிய தானே போகுது, சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாரு. உடனே சோழன் இருந்துட்டு, சர்ப்ரைஸ்னு பேரா, அது என்னடா நல்லாவே இல்லை அப்படிங்கிறாரு. டேய் சும்மா இரேண்டா, சர்ப்ரைஸ்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, அப்புறமா அதை சர்ப்ரைஸாக காட்டுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல அப்படியே நிலா பார்த்து சோழனை முறைக்கிறாங்க. அப்போவுமே இல்லைங்க சும்மா ஒரு காமெடிக்கு அப்படிங்கும்போது, இந்த நேரத்தில் இந்த காமெடி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு சோழனை ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஸோ எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கும்போதும் காணோம். அப்படிங்கும்போது அவர் வர மாதிரி தெரியல, தயவு செஞ்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்களேன், டைம் ஆகிட்டே இருக்குது, நல்ல நேரம் போயிட போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லும்போது அவருக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. இருந்தாலும் சரி ஓகே எல்லாரும் சொல்கிறாங்களே டைம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நேரம் முடிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு போர்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா அதில் அவங்க அப்பா பேரை போட்டு அவர் போட்டிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போதுமே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. சேரனுக்குலாம் அப்படியே கண்ணே கலங்கி போயிடுது. பாண்டி அப்படிங்கிறாரு. ஆமாண்ணே, அவர் பேரை தான் நான் கடைக்கு வச்சுருக்கேன், அதனால தான் அவர் வருவாரோன்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நடேசன் பொறுமையாக சைக்கிளில் வந்து நிற்கிறாரு. பார்த்த உடனே நிலா, என்ன அங்கிள் டைமுக்கு வர சொன்னால் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதான் வந்துட்டேன்லம்மா, இப்போ என்ன அப்படின்றாங்க. அதெல்லாம் சரி, அங்கே பார்த்தீங்களா அப்படின்றாங்க. அதை என்னவாப்ப அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்குறாரு. பார்த்தா கடைக்கு அவங்க அப்பா பேரை வச்சிருக்கதை பார்த்தோன்னா அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போகுது. பாண்டிய ஒரு மாதிரி பார்த்துட்டு நிலாவை பார்க்குறாரு. என்ன அங்கிள் ரொம்ப சந்தோஷத்தில் கண்ணெல்லாம் கலங்குது போலையே அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் அவன்கிட்ட சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், ஆனால் என்னம்மா அவன் என் பேரை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் அந்த விஷயம் ஒன்றும் புரியல, நம்ம இனிமேல் தான் பேசணும் அதை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி அங்கே எதுவுமே பேசிக்காமல் கடையெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா இவர் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. ஆனால் அன்றைக்கி வந்துட்டு குடிச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ போயிட்டு நிலா, என்ன அங்கிள் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி டெய்லி இப்படி நிறைய குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உடம்புக்கு என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மா இத்தனை நாள் நான் குடித்தேன்னா அது சும்மா நான் தூங்குறதுக்காக குடித்தேன், ஆனால் இன்னைக்கு சந்தோஷத்தில் நான் பண்ணிட்டு இருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படி சந்தோஷம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, என் பையன் என் பேரை கடைக்கு வச்சிருக்காமா, அவன் என்ன காரணத்துக்காக வச்சான்லாம் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இப்போ பாண்டிக்கிட்டே கேட்குறாங்க. என்ன பாண்டி திடீர்னு இப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க இது நான் நினச்சிட்டு இருந்த ஒன்று தான், அன்றைக்கி நம்ம எல்லாரும் பணம் நீங்கள் எல்லாருமே எனக்கு கொடுத்தீங்க தான், ஆனால் அந்த கடைசி அந்த 10,000 அவர் என்கிட்ட வந்து கொடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க. அவர் எப்பயுமே எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டார், அவர் ஏதோ ஏனந்தானோன்னு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ஒரு மரியாதையே இல்லாமல் தானே நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் வந்து அவர் கரெக்டாக அந்த 10,000 கொண்டு வந்து கொடுக்கலன்னா என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்போவுமே உங்களை பற்றி உங்கள் மேலே பாசம் வச்சு தான் இருக்கார், நீங்கள் தான் சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அவருக்கான மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவர் உங்களுக்காக லைஃப்பில் பண்ணியிருக்க சாக்ரிஃபைஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணாலும் அவருக்கு ஈடாகாது அப்படின்றாங்க. அந்த இடத்துல பல்லவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அண்ணி எப்போ பாரு ஏதாவது பொடி வச்சே பேசுகிறாங்க, அவரைனா தூக்கி வச்சு பேசுகிறாங்களே, என்ன நடக்குதுன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி பல்லவனும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஸோ உள்ளர அவங்க பேசிகிட்டு இருந்த விஷயம் வந்துட்டு வெளியிலேருந்து நடேசனப்பாவும் அதை கேட்குறாரு. நம்ம கொடுத்த அந்த 10,000 எவ்வளோ பெருசாக அவன் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர் சந்தோஷத்தில் இருக்கார். ஆக பாண்டியன் வந்துட்டு நடேசனோட பேரை தான் கடைக்கு வச்சு அவரை ரொம்பவும் சந்தோஷப்படுத்திருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோமோ வந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.